33வது காரிகை. அகல்பகமஜம் ஞானம் ஞேயா பின்னம் பிரசக்ஷதே பிரம்மஜ்ஞேயமஜம் நித்யம் அஜேனாஜம் விபுத்யதே. 33வது காரிகையில் அறிபவன், அறியப்படும் பொருள், அறிகின்ற கருவி என்ற பேதமானது உண்மையில் இல்லை என்று ஆசிரியர் அஜேன அஜம் விபுத்யதே என்று கூறினார். இங்கு அஜக என்ற ஒரு வார்த்தையையும் சேர்த்து கொள்ள வேண்டும். அஜக பெறப்பற்றவன், அஜேன பெறப்பற்றதனால், அஜம் பெறப்பற்ற தத்துவத்தை விபுத்யதே அறிகின்றான். அதாவது எல்லா ஞானத்திலும் பேதமானது இருக்கும். அறிபவன், அறிய உதவும் கருவி, அறியப்படும் பொருள். ஆனால் ஆத்ம விஷயத்தில் அறிபவனிடமிருக்கின்ற அறிவு சுரூபமும் அறிய உதவி செய்கின்ற அறிவு ரூபமான பிரமாணமும் பிறகு அறியப்படும் சைத்தன்யமும் ஒன்றாக இருக்கின்றது. சந்தேகம் நமக்கு வரலாம், இந்த மூன்றும் எப்படி ஒன்றாக இருக்க முடியும் என்று. அதற்கு நாம் சொப்பன உதாரணத்தை பார்த்தோம். கனவில் பார்க்கின்ற பிரமாதா சொப்ன திரஷ்டா, கனவில் பயன்படுத்தப்படும் பிரமாணம், கனவில் பயன்படுத்தப்படும் பிரமேயம், இந்த மூன்றும் விஸ்வனாகவே இருக்கின்றான். எப்படி விஸ்வனே இந்த மூன்றாக இருப்பது போல சைத்தன்யமே இந்த மூன்றாக தெரிந்து கொண்டு இருக்கின்றது. ஞானத்திற்கு பிறகு இவைகள் அனைத்தும் பொய்யாகிவிடும். அப்பொழுது இனியொரு சந்தேகம் நமக்கு வரலாம் என்று பார்த்தோம். ஞானத்திற்கு பிறகு பிரமாணமெல்லாம் பொய்யாகிவிட்டால் பொய்யான பிரமாணம் எப்படி மெய்ப்பொருளை காட்டும் என்று. அதற்கு நாம் 2 பொருள் பார்த்தோம். பொய்யான பொருளும் மெய்யை காட்டலாம். உதாரணம், கண்ணாடியில் இருக்கின்ற பிரதிபிம்பம் பொய்யாக இருந்தாலும் அது மெய்யான முகத்தை காட்டுகின்றது. அல்லது கனவில் வருகின்ற சில பொய்யான நிகழ்ச்சிகள் நம்மை விழிப்பதற்கு உதவி செய்கின்றது. ஆகவே உண்மை பொருளை காட்ட பொய்யான பிரமாணம் போதும் என்பது ஒரு கருத்து. அல்லது ஞானத்திற்கு பிறகுதான் ஞானம் மனதை பொய்யாக்குகின்றது. ஞானத்திற்கு முன் மனது சத்தியமாகவே இருக்கின்றது. சத்தியமாக இருக்க வேண்டும். சாஸ்திரம் சத்தியமாக இருக்கணும், சாதன சதுர்த்திய சம்பத்தி சத்தியமாக இருக்கணும். அப்பொழுதுதான் அதில் நமக்கு பிரவிற்த்தி இருக்கு. உதாரணமாக 2 மரக்கட்டைகள் தேயும் பொழுது, உராயும் பொழுது அக்னி வருகின்றது. நாம் என்ன சொல்கின்றோம்? அக்னியானது மரக்கட்டைக்குள் மறைந்து இருக்கின்றது என்று சொல்கின்றோம். அக்னியானது மரக்கட்டையை எரித்து விடுகின்றது. அது அக்னியினுடைய சொரூபம். பிறகு நாம் ஒரு சந்தேகம் நமக்குள் வரலாம். அதாவது மரக்கட்டையை எரிக்கின்ற அக்னி எப்படி மரத்துக்குள் இருக்கும் என்றால், எரிக்கின்ற அக்னிக்கு முன் மரக்கட்டையானது எரியாமல் இருந்தது. மரக்கட்டையினுடைய உராய்வுக்கு பிறகுதான் அக்னி மரக்கட்டையை எரித்தது. அதுபோல ஞானம் வந்ததற்கு பிறகுதான் மரக்கட்டையாக இருந்து கொண்டிருக்கும் பொழுது பிறகு அக்னி தோன்றி பிறகுதான் அக்னி மரக்கட்டையை எரித்தது.
அதேபோல் சத்தியமாக இருக்கின்ற மனதிலிருந்து ஞானம் தோன்றி அந்த ஞானம் எதிலிருந்து தோன்றியதோ அந்த மனதையே மித்யா என்று நீக்கி விடுகின்றது. இப்போ மரக்கட்டை அஞ்ஞானத்துடன் கூடிய மனதிற்கு சமம். அதற்குள்ளிருந்து தான் ஞானம் வருகின்றது. அந்த ஞானம் மற்றதை எரிப்பது போல எதிலிருந்து வந்ததோ அந்த மனதை முதல் கொண்டு எரித்து விடுகின்றது. அதனுடைய பொருள் மித்யா என்று நமக்கு புகட்டி விடுகின்றது. முதல் வரியில் 33வது ஸ்லோகத்தில் ஞானத்தினுடைய சொரூபத்தை பார்த்தோம். அகல்பகம், பிளவற்றது, பிறப்பற்றது, நேய அபின்னம், அறிய வேண்டிய பொருளிலிருந்து இந்த ஞானம் வேறுபட்டதல்ல, பிரம்மத்தை தான் அறிய வேண்டியதாக கொண்டுள்ளது, நித்தியமானது என்றெல்லாம் இங்கு அத்வைதம் போதிக்கப்பட்டது. இனி அடுத்த காரிகை. நிக்ருஹீதஸ்ய மனசஹ நிர்விகல்பஸ்ய தீமதஹ பிரசாரஸ்ஸது விக்ஞேயஹ சுஷுப்தேன்யோ ந தத்சமஹ. ஆசிரியர் அமணி பாவத்தை பற்றி விளக்க வருகின்றார். முதல் 2 காரிகை, அதாவது 31, 32 இந்த காரிகைகளில் அமணி பாவத்தை பற்றியும் துவைத அபாவத்தை பற்றியும் ஆசிரியர் பேசினார். இனி வருகின்ற சில காரிகைகளில் இவைகளை விளக்குகின்றார். இந்த காரிகையில் ஞானத்தினால் அடையும் அமணி பாவம் வேறு, உறக்கத்தினால் அடையும் அமணி பாவம் வேறு என்று கூறுகிறார். நாம் ஏற்கனவே பார்த்துள்ளோம் முகவுரையில். அதை இங்கு ஆசிரியர் தெளிவாக கூறுகிறார். மனதற்ற நிலையை அடைதல் மோக்ஷம், அல்லது மனதற்ற நிலையை நாம் அடைய வேண்டும், அது நம்முடைய லட்சியம் என்று நாம் பார்த்து வருகின்றோம். அந்த மனதற்ற தன்மையை ஞானத்தினால் அடைய முடியும், பிறகு உறக்கத்தினாலும் அடைய முடியும், அல்லது யோக அபியாசத்தினால் சமாதியினால் சிறிது காலம் மனதற்ற தன்மையை அடைய முடியும், அல்லது கோமா முதலிய உடலில் வருகின்ற சில நோயினாலும் மனமற்ற தன்மையை அடையலாம். இங்கு உறக்கம் உதாரணமாக சொல்லப்படுகின்றது. நாம் உறக்கத்திலிருந்து மற்றதையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். யோகத்தினாலோ அல்லது கோமா முதலிய நிலையினாலோ மனதற்ற தன்மை ஒருவனுக்கு வருகின்றது. அந்த மனதற்ற தன்மை வேறு, ஞானத்தினால் அடையப்படும் மனதற்ற தன்மை வேறு என்று சொல்கிறார். அதுதான் இந்த காரிகையினுடைய சாரம். அதாவது அமணி பாவக என்ற சொல்லுக்கு ஞானி அடைகின்ற அமணி பாவம் வேறு, அஞ்ஞானி அடைகின்ற அமணி பாவம் வேறு. இனி காரிகைக்குள் சென்றால், முதல் வரியில் ஞானியினுடைய மனதை ஆசிரியர் விளக்குகின்றார். இப்படிப்பட்ட மனதை உடையவனுக்கு, எப்படிப்பட்ட மனம்? நிக்ருஹீதஸ்ய மனசக. நிக்ருஹீதம் என்றால் ஒழுங்குபடுத்தப்பட்ட, மனதினுடைய, மனசக என்றால் மனதினுடைய. இங்கு ஞானியினுடைய மனது பேசப்படுகின்றது. முதல் வரியில் வருகின்ற சொற்களெல்லாம் ஞானியினுடைய மனதிற்கு அடைமொழிகள். அதில் முதல் அடைமொழி நிக்ருஹீதஸ்ய. நிக்ரகணம்
என்றால் ஒழுங்குபடுத்துதல், முறைப்படுத்துதல். நிகிருஹீதஸ்ய மனசக, எப்படிப்பட்ட மனதினுடைய? ஒழுங்குபடுத்திய, முறைப்படுத்திய மனதினுடைய. மனதினுடைய, ஞானியினுடைய என்று பொருள். அப்படிப்பட்ட மனதையுடைய ஞானியினுடைய அல்லது அப்படிப்பட்ட மனதினுடைய. நிர்விகல்பஸ்ய தீமதக, முதலில் தீமதக என்ற சொல்லை எடுத்துக்கொள்வோம். தீமதக என்றால் ஆத்ம ஞானத்தை உடைய. தி என்றால் இங்கு ஆத்ம ஞானம், தீமதக என்றால் ஆத்ம ஞானத்தை உடைய, ஞானியினுடைய, மனதினுடைய. எல்லா சொற்களும் மனசக என்பதற்கு அடைமொழி. நிகிருஹீதஸ்ய மனசக தீமதக மனசக. ஏன்னா மனசில் ஆத்ம ஞானம் இருக்கலாம், ஆத்ம ஞானம் இல்லாமலும் இருக்கலாம். அவ்விதம் ஆத்ம ஞானத்துடன் கூடிய மனதினுடைய. இனி நிர்விகல்பஸ்ய, அதுவும் மனதிற்கு அடைமொழி. நிர்விகல்பஸ்ய மனசக. இங்கு நிர்விகல்பம் என்ற சொல் எப்படிப்பட்ட ஞானம் என்பதை குறிக்கின்றது. விகல்பமற்ற ஞானத்தை உடைய மனதினுடைய என்று பொருள். விகல்பம் என்றால் வேற்றுமை. சென்ற காரிகையில் பார்த்த வேற்றுமை, அறிபவன், அறியும் கருவி, அறியப்படும் பொருள் என்ற வேற்றுமைகள். நிர்விகல்பம் சொன்னால் அந்த ஞானத்தில் வேற்றுமை கிடையாது. இப்போ வேற்றுமையற்ற, நமக்கு புரிகின்ற வார்த்தையில் கூற வேண்டுமென்றால் அத்வைத தத்துவமான ஞானத்தை உடைய மனதிற்கு அல்லது மனதினுடைய என்று பொருள். இப்போ நிர்விகல்பஸ்ய, இங்கு 3 சொற்கள் மனதிற்கு அடைமொழியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிகிருஹீதஸ்ய, நிர்விகல்பஸ்ய, தீமதக என்ற சொல் ஞானியினுடைய மனதிற்கு அடைமொழி. இதில் நிகிருஹீதஸ்ய என்ற சொல்லிலிருந்து ஞானத்தை அடைவதற்கும் அந்த ஞானத்தில் நிலை பெறுவதற்கும் எவ்வளவு தூரம் மன அடக்கம், மனக்கட்டுப்பாடு வேண்டுமோ அதை செய்தவன் என்பது பொருள். இங்கே நிக்கிரகணம், நிகிருஹீதஸ்ய என்ற சொல்லிலிருந்து மனதை அடக்காமலோ மனதை முறைப்படுத்தாமலோ இருந்தால் ஞானமும் வராது, ஞான நிஷ்டையும் வராது. இப்போ ஞான நிஷ்டை வரும் அளவு எவ்வளவு தூரம் மனதை நாம் வசப்படுத்தி இருக்க வேண்டுமோ யோக அபியாசத்தினால் அந்த அபியாசம் செய்யப்பட்ட மனதுதான் நிகிருஹீதஸ்ய என்ற வார்த்தையில் சொல்லப்படுகிறது. நாம் யோகத்தையே முழுமையாக நீக்கிவிடக்கூடாது. யோகிகள் பூர்வபக்ஷிகள்ங்கிறதுனால நான் யோகா அபியாசம் ஒன்றும் செய்ய மாட்டேன், மனதை அடக்க மாட்டேன். காரணம் என்ன? அமனீபாவம்ங்கிறது மனசு விழிச்சிட்ருக்கும் போதே அடையிறது தானேன்னு சொல்லி கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. நம்ம யோகிகள் பேசுகின்ற தத்துவத்தை தான் நீக்குகின்றோம், யோகிகள் சொல்கின்ற சாதனைகளை நீக்கவில்லை. அஷ்டாங்க யோகத்தில் என்னென்ன சாதனைகள் சொல்லப்பட்டிருக்கோ அதெல்லாம் நம்ம நீக்கவில்லை. அந்த சாதனையினால் அடைய வேண்டிய லட்சியம் என்னங்கிற இடத்துல அத்வைதத்துக்கும் யோகிகளுக்கும் கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஆனால் அந்த சாதனைகள் நாம் அவசியம் என்று சொல்கின்றோம். அதனால தான் கௌடபாதர் இங்கு நிகிருஹீதஸ்யங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். நிகிரகணம், முறைப்படுத்தப்பட்ட மனதினுடைய. மனதில் வெறும் டிசிப்ளின், அதாவது அடக்கம் இருக்கின்றது, அமைதி இருக்கின்றது. எவ்வளவு மணி நேரம் வேணாலும் கண்ணை மூடி உட்கார்ந்து அந்த மனசு ஜபம் பண்ணும். இந்த சக்தி மட்டும் இருந்தால் போதாது, இங்கு சொல்கின்ற அமனீபாவத்தை அடைய. ஆகவே அந்த மனதிற்கு இனி ஒன்று முக்கியமாக வேண்டும். அதைத்தான் கூறினார் தீமதக என்ற சொல்லினார். இப்போ நிகிரகணம் எவ்வளவு அவசியமோ
அதைவிட முக்கியமாக அடுத்த அவசியம் என்ன? தி. தி என்றால் அறிவு, ஆத்ம ஞானம். மனதை அடக்கிறதுக்கே எதற்காக? ஆத்ம ஞானத்திற்காகத்தான். இந்த ஞானத்தை முக்கியமாக கொண்டு ஞானத்தை அடையிறதுக்கு எவ்வளவு பயிற்சி தேவையோ அந்த பயிற்சியை நாம் செய்ய வேண்டும். இப்போ யோகாசனம் இருக்குது, எத்தனையோ டிசிப்ளின் இருக்குது. அதெல்லாம் எதற்காகன்னா நம்ம உடலை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு பண்ணுறோம். அதே போல் மனசு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எவ்வளவு தூரம் காலத்தை பயன்படுத்தணுமோ அவ்வளவு தூரம் பயன்படுத்தணும். எல்லாமே அப்படி தான். இப்போ இலக்கணம்னு ஒன்று இருக்குது. இப்போ சான்ஸ்கிரிட் படிக்கணும்னு சொன்னால் எவ்வளவு தூரம் படித்தா வேதாந்தத்தை புரிந்து கொள்ள முடியுமோ அவ்வளவு தூரம் படிக்கணும். அதற்கு மேலே படிச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்குவோமே, அதனால் ஒன்றும் பாவம் வராது. ஆனால் நம்முடைய காலம் அதில் செலவடைந்து விடும். அதற்கு பதிலாக நம்ம என்ன பண்ணியிருக்கலாம்? உபனிஷத் தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் நிதித்தியாசனத்துக்கும் பயன்படுத்தி இருக்கலாம். அப்படி அது மனதாகட்டும் உடலாகட்டும் அதனுடைய பயிற்சி எவ்வளவு தூரம் செய்யணுமோ அவ்வளவு தூரம் தேவை. ஆகவே தீமதகங்கிற சொல் ஞானத்தை குறிக்கின்றது. ஞானத்தை அடைந்த அந்த ஞானம் எப்படிப்பட்டது? நிர்விகல்பஸ்ய. அந்த ஞானத்தினுடைய பலனாக எந்த விகல்பமும் இல்லாமல் இருக்கின்றது. விகல்பத்தை அனுபவிக்கின்றான், ஆனால் அதற்கு சத்தியத்துவம் இல்லை. இப்படிப்பட்ட மனதை உடைய, இப்படிப்பட்ட மனதிற்கு இப்போ நிகிரகீதஸ்ய நிர்விகல்பஸ்ய தீமதக மனசக. இதில் ஞானியினுடைய மனது என்னென்ன குணத்துடன் இருக்குதுன்னு சொல்லிட்டார். அதாவது சாதன சதுஷ்டய சம்பத்தி அடைகிறதுக்கு செய்ய வேண்டிய சாதனையை பண்ணி பிறகு ஞானத்தையும் அடைந்துள்ள மனதிற்கு, மனதினுடைய இரண்டாவது வரிக்கு வருவோம். பிரச்சாரக சகது விக்ஞேயக. பிரச்சாரக என்ற சொல்லுக்கு பொருள் தன்மை, நேச்சர், தன்மை. மனசக பிரச்சாரக என்று சேர்த்து கொள்ள வேண்டும். மனதினுடைய தன்மை, இப்படிப்பட்ட மனதினுடைய தன்மை. சக பிரச்சாரகனா அந்த தன்மை. சக என்றால் அந்த, பிரச்சாரக தன்மை, விக்ஞேயக அறியப்பட வேண்டும். விக்ஞேயகன அறியப்பட வேண்டும். யாரால் என்றால் சாதகைகி, சாதகர்களால் அல்லது நம்மால் அறியப்பட வேண்டும். இங்கு என்ன சொல்கின்றார் கௌடபாதர்? இப்படிப்பட்ட மனதினுடைய தன்மையை அறிய வேண்டும், அறியப்பட வேண்டும். இப்படிப்பட்ட மனதினுடைய தன்மை அறியப்பட வேண்டும். தன்மையை நாம் அறிய வேண்டும். இப்படிப்பட்ட மனதினுடைய தன்மை அறியப்பட வேண்டும் என்று சொல்லி அதற்கு பிறகு என்ன சொல்றார்? ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கின்ற தன்மை இந்த தன்மையை காட்டிலும் வேறுபட்டது என்று சொல்கின்றார். அதையும் பார்ப்போம். அடுத்த சொல் சுஷுப்தே அந்யக. சுஷுப்தே என்றால் உறக்கத்தில், சுஷுப்தே உறக்கத்தில். அந்யக, அந்யக என்றால் வேறு. பிரச்சாரகங்கிற சொல்ல எடுத்து இங்கே போட வேண்டும். அந்யக பிரச்சாரக. உறக்கத்தில் மனதினுடைய தன்மை வேறு. இங்கேயும் சில வார்த்தைகளை எல்லாம் சேர்த்திக்கணும். சுஷுப்தே மனசக பிரச்சாரக அந்யக. ஆழ்ந்த உறக்கத்தில் மனதினுடைய தன்மை வேறு. பிறகு இப்படிப்பட்ட மனதினுடைய தன்மை வேறு. இதிலிருந்து என்ன சொல்றார்? இப்படிப்பட்ட மனது மனோநாசத்தை அடைந்து விட்டதுன்னு அர்த்தம். இங்கு முதல் வரியில மனதிற்கு சில இலக்கணத்தை கொடுத்தார். தீமதக நிகிரகீதஸ்ய நிர்விகல்பஸ்ய மனசக. இப்படிப்பட்ட மனதினுடைய தன்மை வேறு.
பிறகு சுஷுப்தியில் இருக்கின்ற மனதினுடைய தன்மை வேறு. காரணம் என்ன? இப்படிப்பட்ட மனது ஞானத்தினால் அமணிபாவத்தை அடைந்துள்ளது, சுஷுப்தியில் ஞானத்தினால் அடையவில்லை. பிறகு சுஷுப்தியில மனதினுடைய நிலை என்ன என்று அடுத்த காரிகையில் சொல்லுவார். பிறகு கடைசி பகுதி ந தத் சமக. ந தத் சமக என்றால் ஞானத்தை உடைய அல்லது ஞான நிஷ்டையை உடைய மனதினுடைய தன்மை ந தத் சமக, சுஷுப்தி சமம் அல்ல, ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கின்ற தன்மையோடு சரியாகாது, சமமாகாது. ந தத் சமகங்கிற இடத்துல தது என்றால் சுஷுப்தி, சமக ந, இந்த மனம் அல்லது இந்த அமணிபாவம் சுஷுப்தியில் இருக்கின்ற அமணிபாவத்துடன் சேர்ந்தில்லை, சமமாக இல்லை. இனி நாம் பிரச்சாரக என்ற சொல்லுக்கு விளக்கம் பார்ப்போம். பிரச்சாரக என்றால் தன்மை, நேச்சர் அப்படின்னு பார்த்தோம். இங்கு என்ன சொல்கின்றார் என்பதை இப்பொழுது விசாரம் செய்யலாம். அதாவது இந்த காரிகையில் ஞானத்தினால் மனதானது ஒரு தன்மையை அடைந்துள்ளது. அந்த தன்மையைத்தான் அமணிபாவம் என்று சொல்லப்படுகிறது. அந்த தன்மையை நாம் அறிய வேண்டும் என்று சொல்றார். அதாவது முறைப்படுத்தப்பட்டு ஒழுங்குபடுத்தப்பட்டு ஞானத்தை மனது அடைந்து விட்டது. ஞானம் என்றால் இங்கு ஆத்ம ஞானம். ஆத்ம ஞானத்தை மனசு அடைஞ்சிடுது. அடுத்தபடியும் நம்ம சேர்த்திக்கணும், அந்த ஞானத்தில் நிஷ்டையையும் மனசு அடைஞ்சிடுது. அப்படி ஆத்ம ஞானத்துடன் கூடிய மனதினுடைய பிரச்சாரம், அதனுடைய தன்மையை அறியணும். அந்த தன்மைதான் அமணிபாவக. பிறகு உறக்கத்தில் வருகின்ற அமணிபாவம் வேறு, அதுவும் இதுவும் சமமாகாது என்று இந்த காரிகையில் கௌடபாதர் பேசியிருக்கிறார். இப்பொழுது ஞானத்தை மனசு அடைஞ்சு ஞான நிஷ்டையையும் மனசு அடைஞ்சதற்கு பிறகு அந்த மனசு எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கும்னு நம்ம உண்மையிலேயே புரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணி ஆகணும்? ஞானத்தை அடைஞ்சு ஞான நிஷ்டையை அடைஞ்சு அதுக்கப்புறம் நம்ம மனசை பார்க்கணும். அப்பொழுது தான் புரியும். அது வரைக்கும் அதை பற்றி என்னதான் விளக்கம் கொடுத்தாலும் ஏதோ அப்படின்னு காதில் கேட்டு வைப்பமே தவிர அதனுடைய பிரச்சாரம் தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும் என்று ஆசிரியர் இங்கு சொல்லியிருக்கார். பிரச்சாரம்னா தன்மை. எப்படிப்பட்ட மனசு நமக்கு தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும்? ஞானத்தை அடைஞ்சதற்கு பிறகு அந்த மனசு எப்படி இருக்கு என்று நாம் தெரிந்திருக்க வேண்டும். அதாவது ஒரு மாணவர் ஒரு குருவிடம் சென்றார். வேதாந்தம் கொஞ்சம் கூட அவர் படிக்கலை, ஆனால் வேதாந்தம் படிக்கணும்னு ரொம்ப ஆர்வம் இருக்கு. அந்த ஆசிரியரிடம் சென்று சொன்னார், நான் உங்களிடம் 5 வருடம் இருந்து நன்கு வேதாந்தத்தை படிக்க விரும்புகிறேன்னு சொல்லிட்டு அந்த 5 வருடம் உங்களோட நான் எப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் கேட்டார். அவர் சொல்லிட்டார், குரு இந்தந்த நியமத்தை எல்லாம் நீ பின்பற்றணும், வெளியே தான் போய் பிக்ஷை எடுத்து சாப்பிட்டு வரணும்னு எல்லாம் சொல்லிட்டார். சிஷ்யன் எல்லாம் கேட்டதற்கு பிறகு சிஷ்யன் என்ன சொன்னான்னா, இந்த 5 வருடம் உங்ககிட்ட படித்ததற்கு பிறகு நான் இந்த மாதிரியெல்லாம் செய்ய போகிறேன்னு திட்டத்தை சொன்னானா. 5 வருடம் உங்ககிட்ட படிக்க போகிறேன், அதற்கு பிறகு நான் இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொன்னாராம். என்ன சொன்னாருங்கிறது முக்கியம் இல்லை, ஏதோ சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் பேசியிருக்கார். 5 வருடம் உங்கள்கிட்ட படித்ததற்கு பிறகு நான் இந்த காரியமெல்லாம் பண்ணுவேன். அதுக்கு அந்த குரு சொன்னார், நீ 5 வருடம் படித்ததற்கு பிறகு என்ன பண்ண போறன்னு இப்போ நீ சொல்லாதே. காரணம் 5 வருடம் வேதாந்தம் உனக்குள்ளே போயிட்டா இப்போ இருக்கிற நீ அப்போ இருக்க மாட்டேன். இப்போ இருக்கிற மனசு அப்போ உனக்கு இருக்காது. அந்த மனசு என்ன சொல்லும்னு உனக்கு இப்போ தெரியாது. நான் 5 வருஷம் படித்ததற்கு பிறகு நான் என்ன பண்ணுவேன்னு இப்போ நீ சொன்னீங்கன்னா இப்போ இருக்கிற மனசில் தான் நீ திட்டம் போட்டுட்ருக்கேன்.
அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பெரிய ஆசிரமம் கட்டுவேன் அப்படின்னு இப்போ நீ சொல்லிகிட்டு இருக்க. ஒரு ஆசிரமம் கட்டுவேன், இத்தனை பேர்த்துக்கு சொல்லி கொடுப்பேன், ஊரெல்லாம் போய் இந்த வேதாந்தத்தை டிண்டிமம் பண்ணுவேன், ஏதோ நீ சொல்கிற. ஆனால் 5 வருஷத்துக்கு பிறகு பார், வேதாந்தம் உள்ளே போனதற்கு பிறகு உன் மனசு எப்படி இருக்குன்னு உனக்கு இப்போ புரிஞ்சிக்க முடியாது. அதுக்கப்புறம் நீ சொல்லு என்ன செய்ய போகிறன்னு அப்படின்னு சொன்னார். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, இப்போ இருக்கிற மனசில் நம்ம ஏதோ திட்டம் போட்டுட்ருக்கோம், இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன்னு. உண்மையிலேயே வேதாந்தம் உள்ளே போனதற்கு பிறகு மனசு என்ன சொல்லுன்னு நமக்கு இப்போ தெரியாது. அப்போ என்ன சொல்லும், இப்போ என்னென்னலாம் செய்யணும்னு நினச்சோமோ அது செய்ய வேண்டான்னு சொல்லலாம். ஆகவே அதனால் அதை பற்றி இப்போ நீ பேசாதன்னு சொன்னார். உண்மையும் கூடத்தான். நம்ம படிச்சுட்டு இருக்கும்போது படித்து முடித்ததுக்கப்புறம் நான் இதெல்லாம் பண்ணுவேன்னு நினச்சிட்ருப்போம். உண்மையிலேயே படித்து அந்த சாஸ்திரம் உள்ளே போயிருந்தால் நம்ம மாறி இருப்போம். அப்போ முழுமையாக நம்ம இடத்துல ஒரு மாற்றம் வந்திருக்கும். நான் வீட்டை விட்டு போயிடுவேன்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருப்போம். படித்து முடித்ததுக்கப்புறம் வீட்டை விட்டு போவேன்னு சொல்லுவோம். படித்து முடித்து உண்மையிலேயே வேதாந்தம் உள்ளே போயிட்டுனா வீடு ஆசிரமமாக மாறி இருக்கும். அதுக்கப்புறம் எங்கே போகிறது? ஆகவே இங்கே என்ன கருத்து புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், வேதாந்தத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற மனசு வேற, வேதாந்தம்ங்கிற ஒரு புதிய அறிவு உள்ளே போனதுக்கப்புறம் இருக்கிற மனசு வேற. முழுமையாக நாம் மாறி இருப்போம். அந்த பிரச்சாரம், அந்த தன்மையை அறிய வேண்டும்னு சொல்கிறார். ரொம்ப நுண்ணியமான கருத்தை இந்த இடத்துல பேசியிருக்கார். ஞானம் அடைஞ்சிறதுக்கு முன்னாடி நாம் வேறு, அந்த ஞானத்துக்கு முன்னாடி நம்ம பார்க்குற உலகம் வேறு, உலகத்தை பற்றி நம்ம பண்ணுற ஜட்ஜ்மெண்ட் தீர்மானங்களெல்லாம் எதோ. ஞானம் வந்ததற்கு பிறகு இந்த உலகம் வேறு, இந்த உலகத்தை குறித்து நாம் பேசுகிற சொற்கள் வேறு, நம்முடைய மனது முழுமையாக மாறுபட்டிருக்கும். அந்த மாற்றத்தை சாதகர்களால் அறிய வேண்டும். அந்த மாற்றம் அறியத்தக்கது. பிறகு நாம் என்ன சொன்னோம், அந்த மாற்றம் எப்போ தெரியும்? ஞானத்துக்கு பிறகு தானே தெரியும். பிறகு இப்போ தெரியாதல்லவா, பிறகு அறிய முடியாதல்லவா, பிறகு எதற்கு அறிய முயற்சி செய்யணும்? அறிய முயற்சி செய்கிறதுக்கு தான் நீங்கள் எதற்கு முயற்சி செய்து பேசணும் அப்படின்னு சந்தேகம் வரலாம். இருந்தாலும் அறிய முயற்சி செய்வோம். அதை நேரடியாக அனுபவிக்கிறதுக்கோ அறிகிறதுக்கோ முயற்சி அல்ல. அதை ஓரளவாவது புரிந்து கொண்டால் அந்த மனதை அடையணுங்கிற முயற்சி நமக்கு அதிகமாக இருக்கும். ஜீவன் முக்தனுடைய வர்ணனையெல்லாம் எதற்கு படிக்கிறதுனா, வயிற்றெரிச்சல் வர்றதுக்கா படிக்கிறதுக்கு? அவன்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கான்னு பார்த்துட்டு நமக்கு வயிறு எரிகிறதுக்கா? அல்ல. அந்த நிலையில் நமக்கு விருப்பம் அதிகமாக வேண்டும். அதனால் ஓரளவுக்கு இப்பொழுது அந்த பிரச்சாரம் எப்படித்தான் இருக்கும்னு பார்ப்போம். உண்மையிலேயே இதை நம்ம பார்க்கக்கூடாது. என்ன செஞ்சிடணும், ஞானத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் பாருங்கன்னு விட்டுறணும். கௌடபாதராகட்டும் அல்லது ஆசிரியர்களாகட்டும் இதெல்லாம் விளக்கக்கூடாது. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்ப்போம் அந்த நிலை எப்படி இருக்கும்னு சொல்லி. பிறகு அந்த நிலையினுடைய பல அவஸ்தை, அதுதான் பலன். அதுக்காகத்தான் நம்ம வாழ்கிறோம். நம்ம லட்சியமே அந்த பிரச்சாரத்தை பார்க்கறதுக்கு தான், அந்த மனதை அடையிறதுக்கு தான். அந்த மனது எப்படி இருக்கும்னு பார்ப்போம். இதெல்லாம் எப்படிப்பட்ட மனதுனா, ஞானத்தை அடைந்த மனம், அந்த மனது எப்படி இருக்கும் என்பது. ஒரு மேல்நாட்டு அறிஞர் மனதை பற்றி அழகாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார். என்ன சொல்கிறாருன்னா, மனது ஒரு புதிய கருத்து உள்ளே போய் மனதுக்குள்ளே போய் ஒரு மாற்றம் விட்டால் பிறகு அந்த மாற்றம் உண்மையிலேயே வரணும். உண்மையிலேயே விட்டால் பிறகு அந்த மனம் பழைய நிலைக்கு கண்டிப்பாக செல்லாது அப்படின்னு சொல்கிறார். அவர் சொன்ன விதம் ஒன்ஸ் மைண்ட் இஸ் ட்ரூலி ஸ்ட்ரெச்டு இட் வில் நாட் கோ பேக் டு இட்ஸ் ஓல்டு டைமென்ஷன். அதாவது ஒன்ஸ் மைண்ட் இஸ் ட்ரூலி ஸ்ட்ரெச்டு அப்படின்னு சொன்னால், மனது ஒரு புதிய கருத்தினால மாற்றம் ஏற்பட்டு விட்டால் அது பழைய நிலைக்கு போகாது. இட் வில் நாட் கோ பேக் டு ஓல்டு டைமென்ஷன்னு சொல்கிறார். இதற்கு வெதிரேக திருஷ்டாந்தம் என்ன தெரியுமோ, நாய் வால் இருக்கு, அதை பண்ணி விட்டோம்னா அது அப்படியே நிற்காது, மீண்டும் போயிடும். அந்த உதாரணம் அல்ல. இதுக்கு வேறு உதாரணம் சொல்லணும்.
கர்ப்பத்திலிருந்து குழந்தை வெளியே வந்துடுதுன்னு சொன்னால் மீண்டும் கர்ப்பத்துக்குள்ளே அந்த குழந்தை போகாது. அல்லது சாதாரண பேஸ்ட்டை வெளியே தள்ளிட்டின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக, சில பேர் அந்த ப்ரஷ்ஷில் கால் பகுதி தான் பேஸ்ட் எடுப்பார்கள், சில பேர் ஒரு நாள் எக்ஸ்ட்ராவாக போயிடுது. ஐயையோ இன்றைக்கி 2 நாள் பேஸ்ட் ஒரே நாள் தள்ளிட்டனேன்னா உள்ளதெல்லாம் முடியாது. அதே போல தான் மனசுன்னு சொல்கிறார். அது ட்ரூலி ஸ்ட்ரெச்சுடுன்னு சொல்கிறார். நம்மளுடைய அனுபவத்திலையும் உண்மைதான். 5-6 வருடத்துக்கு முன்னாடி என்ன சாதனையை பண்ணிகிட்டு இருந்தோமோ அதை இப்போ பண்ண முடியுமா? ஒரு காலத்தில் வேதாந்தத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி கோயிலாக போய் பிரதோஷமெல்லாம் பார்த்துட்டு, சில பேர் ஆரம்பத்தில் நான் ஒரு மாணவரை பார்த்துருக்கேன், அவர் இங்கே வந்த புதுசில் பிரதோஷம்னா கிளாஸை கட் பண்ணிவிட்டு பிரதோஷத்துக்கு போயிடுவார். காரணம் என்னென்னா அதுதான் முக்கியம். ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா பிரதோஷமெல்லாம் பின்னாடி இருக்கட்டும், கிளாஸ் தான் முக்கியம். இப்போ இந்த மனதை அடைஞ்சதற்கு பிறகு அந்த சாதனையை செய்ய முடியாது. அந்த சாதனையை செஞ்சங்காட்டி தான் இந்த மனசு நமக்கு வந்திருக்கு. அப்படி ஒரு பக்குவ மனசுக்கு வந்துடணும், அது உண்மையாக வந்துடணும். ஆனால் ஒரு படத்து பேரை நான் சொல்லலை, அந்த படத்துக்கு போயிட்டாராம், யாரோ கூட்டிகிட்டு போய் உட்கார்ந்துட்டாங்க. அந்த படத்தில் வழி இல்லாமல் போய் உட்கார்ந்துருக்கார். பிறகு எல்லாம் சிரிக்கிறாங்க, கூட கூட்டிகிட்டு போனவர் சிரிக்கிறார்கள் அந்த ஜோக்குக்கு. இவருக்கு எல்லாம் பார்த்துட்டு இவர்னால் அங்கே உட்காரவே முடியலையாம். 1/2 மணி நேரத்துக்கு மேலே தலைவலி வெளியே அப்படியே வாக் பண்ணிகிட்டு இருந்தாராம், வேதாந்த கருத்துக்களை நினச்சிட்டு. அப்போ அவர் சொல்கிறார், என்னால் 3 மணி நேரம் அங்கே உட்கார முடியல அப்படின்னு சொல்கிறார். இது எதை குறிக்குதுன்னு சொன்னால், மனது ஒரு வளர்ச்சி அடைந்துடுதுன்னு சொன்னால் அது கீழ்நிலையில் போய் சுகித்து இருக்க முடியாது. அந்த பிரச்சாரத்தை தான் இங்கே ஆசிரியர் சொல்கிறார். இந்த ஞானம் வந்ததற்கு பிறகு அந்த மனது எப்படி இருக்கும் என்பது அறியத்தக்கது. இப்போ நம்ம சிந்திச்சு பார்ப்போம் அந்த பிரச்சாரம் எப்படின்னு சொல்லி. அதை புரிந்து கொள்வதற்கு முதல்ல ஒரு உதாரணத்தை பார்ப்போம். கண்ணாடி இருக்கின்றது. கண்ணாடியை 3 விதத்தில் நாம் பயன்படுத்துகின்றோம். இப்போ காரில் சைடில் ஒரு கண்ணாடி வச்சுருக்கோம், முகம் பார்க்குற கண்ணாடி தான். அந்த கார் ஓட்டிகிட்டு போகும்போது அந்த கண்ணாடி எதற்கு பயன்படுத்துகிறோம்? பின்னாடி யார் வருகிறார்கள், என்ன கார் வருது, சைக்கிள் வருதான்னு பார்க்கறதுக்கு பயன்படுத்துகிறோம். அப்போ அந்த கண்ணாடியை பார்த்த உடனே நம்ம கண்ணாடியை பார்க்கறதுக்காக பார்க்கல, கண்ணாடியை ஒரு கருவியாக வச்சுட்டு பின்னாடி என்ன வெஹிக்கிள் வருதுங்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். அப்போ அந்த கண்ணாடியை எதற்கு பயன்படுத்தி இருக்கிறோம், அல்லது அந்த கண்ணாடி எப்படி செயல்பட்டிருக்கிறதுனா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு கரணம். ஒரு கரணமாக அந்த கண்ணாடி நமக்கு பயன்பட்டுருக்கு. நம்ம அதை பார்க்கும்போதே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக பார்ப்போம், அது ஒரு கருவி. எதற்கு? பின்னாடி என்ன வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. பிறகு நம்ம அதே கண்ணாடியை வச்சுக்குவோம். அந்த கண்ணாடியில் டஸ்ட் அக்யூமுலேட் ஆகிடுது, பூரா டஸ்ட்டாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அதை சுத்தப்படுத்துறதுக்காக கண்ணாடியை பார்க்குறோம், கண்ணாடியை பார்த்து தூய்மைப்படுத்துகிறோம். இப்போது கண்ணாடியை தூய்மைப்படுத்தணுன்னு கண்ணாடியை பார்க்கும்போது கண்ணாடி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அல்ல, ஒரு கரணம் அல்ல. பிறகு நம்முடைய பார்வைக்கு ஒரு பொருள், அதுவே ஒரு பொருள் ஆயிடுது. நம்ம பார்த்ததே கண்ணாடியை தான். கண்ணாடியிலிருந்து என்ன வருதுன்னு காரை டிரைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்க்குறது வேறு. நம்ம நிறுத்தி வச்சுருக்கோம், கண்ணாடியை சுத்தம் பண்ணுறதுக்காக பார்த்து கண்ணாடியை சுத்தம் பண்ணும் பொழுது அந்த கண்ணாடியினுடைய ரோல் என்ன? அந்த கிளாஸ்னுடைய ரோல் ஆப்ஜெக்ட், அது நமக்கு பொருள். நம்ம அதை பார்க்கப்படும் பொருள், அதில் சுத்தப்படுத்துகிறோம், ஏதாவது பண்ணுறோம். இது கண்ணாடியினுடைய 2வது ஃபங்க்ஷன். முதல் பிரயோஜனம் அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்குது. 2வது பிரயோஜனம், 2வது நிலை கண்ணாடிக்கு அது ஒரு ஆப்ஜெக்ட், பொருளாக இருக்கிறது. அதை வச்சு ஏதாவது பண்ணுறோம், சுத்தப்படுத்துகிறோம், ஏதாவது பண்ணுறோம். சில சமயம் என்ன பண்ணுவோம், வீட்டில் முகம் பார்த்துட்டு அழகு பார்த்துட்டு போயிருப்போம், காரில் உட்காரும்போது அதுலேயும் நம்ம மூஞ்சி பார்த்துக்குவோம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. கார் ஓட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் கண்ணாடி கிடைக்குதோ அங்கெல்லாம் நம்ம முகத்தை பார்த்துக்கிறது அவ்வளோ ஆசை நம்ம மேலே.
எவர் சில்வர் பாத்திரத்துலேயும் பார்த்துட்டு தான் சமையலையே ஆரம்பிக்கிறது. அவ்வளோ தூரம் நம்ம முகத்து மேலே பார்க்குறதுக்கு ஆசை. அப்படி கார் ஏறுறதுக்கு முன்னாடி கண்ணாடியில் பார்க்குறோம், அதை சுத்தப்படுத்துறதுக்கு பார்க்கல, பின்னாடி யார் வருதுன்னு பார்க்கல, நம்மையை பார்க்குறதுக்கு அந்த கண்ணாடியை பார்க்கலாம். இப்போ அந்த கண்ணாடியினுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த கண்ணாடியை பார்க்கணுங்கிற புத்தி நமக்கு இல்லை, கண்ணாடி மூலமாக வேற எதையோ பார்க்கணுங்கிற புத்தியும் இல்லை. அந்த கண்ணாடியை நம்மளையே பார்த்துக்கிறோம். அந்த இடத்துல என்ன ஆயிருக்குன்னா, கண்ணாடியும் நம்மளும் தாதாத்மியம் ஆயிருக்கும். அந்த கண்ணாடி வேறு நான் வேறுங்கிற பேதம் இல்லாமல் இருக்குது. ஏன்னா அங்கே என்னை தவிர வேறு யாரையும் பார்க்கல. நாங்கள் கண்ணாடியை பார்க்கணுங்கிற புத்தியில் பார்க்கல, இல்லை கண்ணாடி சுத்தப்படுத்தணும்னு பார்க்கல, கண்ணாடி வழியாக வேறு யாரையும் பார்க்கல. அந்த கண்ணாடியும் நானும் ஒன்றாகி விட்டோம். இப்போ அந்த இடத்துல கண்ணாடி கர்த்தா போல தாதாத்மியம் ஆயிடும். பார்ப்பவனும் பார்க்கப்படும் பொருளும் கலந்து விட்டது. அந்த ஃபங்க்ஷன் கண்ணாடிக்கு இருக்கு. இப்போ இந்த கண்ணாடி தான் நம்முடைய மனம். இப்போ இந்த கண்ணாடி நம்முடைய மனதிற்கு ஒப்பிடுகின்றோம். அப்போ மனதிற்கு 3 ஃபங்க்ஷன் இருக்கு. ஒன்று, மனது இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு கருவியாக வேலை செஞ்சிட்ருக்கு. மனதை சில சமயம் நமக்கு ஒரு பொருளாகவே நம்ம மனசை பார்க்குறோம், சில சமயம் மனசாகவே நம்ம இருக்கோம். இப்போ மனது நம்மோட என்ன 3 வித உறவு வச்சிருக்கு. மனதும் நாமும் பிரிக்க முடியாமல் மனசாகவே நம்ம இருந்துகிட்ருக்கோம். சில சமயத்தில் நாம் வேறு, மனசு நமக்கு ஒரு பொருளாக இருக்குது. சில சமயம் மனதை கருவியாக கொண்டு நம்ம காரியத்தை செய்கிறோம். எப்படி கண்ணாடியை கருவியாக கொண்டு என்ன வெஹிக்கிள் பின்னாடி வருதுன்னு பார்க்கும்போது கண்ணாடி ஒரு கரணம். அந்த கண்ணாடியையே பார்த்து சுத்தப்படுத்தும் பொழுது அந்த கண்ணாடி ஒரு கர்ம ஆப்ஜெக்ட். பிறகு அந்த கண்ணாடியில் என்னையே பார்த்துட்டு வேறு எந்த விகல்பம் இல்லாத போது அந்த கண்ணாடியும் நானும் ஒன்றாகி விடுகின்றேன். அதே போல் மனதை ஒரு கருவியாக பயன்படுத்தி உலகத்தில் எத்தனையோ பொருள்களை பார்த்துட்ருக்கோம், விவகாரம் பண்ணுறோம். மனது கரணம். அந்த கரணம்னு சொல்கிறோமே, அதனுடைய அர்த்தம் என்ன? மைண்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். பிறகு தியானமெல்லாம் பண்ணும்போது என்ன பண்ணுறோம்? நம்ம மனசையே பார்க்குறோம். அப்போ நம்ம மனசையே பார்க்கும் பொழுது என்ன ஆகுது? மனசு ஆப்ஜெக்ட் ஆகுது. அல்லது நம்ம மனசை பற்றி சொல்கிறோம், என் மனசில் இப்படிப்பட்ட எண்ணம் இருக்குது, என் மனதில் காமம் இருக்குது, குரோதம் இருக்குது, அன்பு இருக்குது, வெறுப்பு இருக்குது, இப்படியெல்லாம் சொல்லும்போது நம்ம எதை சொல்கிறோம்? நம்ம மனசையே பார்த்து நம்ம மனசில் என்ன இருக்குன்னு சொல்கிறோம். அப்போ நம்ம மனசு நமக்கு பொருளாக இருக்கின்றது. பிறகு நம்மளுடைய மனசு நாம்ங்கிற பேதத்தை மறந்து மனசே நாமளாக விவகாரம் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ மனதே நாம் அப்படின்னு சொல்லி விவகாரம் பண்ணும்போது அந்த கண்ணாடியில் நம்ம மூஞ்சி பார்த்துட்ருக்கிறது போல், அது நம்ம மூஞ்சி பார்க்கறதுக்காக வைக்கப்படலை, வேற ஒன்றை பார்க்கறதுக்காக வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதை நம்ம எதற்கு பயன்படுத்திட்டோம்? நம்மையே பார்த்து அது வேறு நான் வேறுங்கிற ஞானம் இல்லாமல் இருக்கும். அப்படி இப்பொழுது மனசுக்கு அஞ்ஞானம் இருக்குன்னு வச்சுக்குவோமே, மனதுக்கு ஞானம் கிடையாது. இப்போ நான்கிற ஜீவாத்மா மனசுங்கிற ஒன்றுடன் ஒன்றாகி விட்டால் இந்த மனதிற்கு என்னென்ன தன்மை இருக்கோ அதெல்லாம் யாருடைய தன்மை? அதெல்லாம் என்னுடைய தன்மை. காரணம் என்ன? அந்த மனசு தான் நானாக இருக்கு. மனசு எனக்கு பொருளாகவும் இல்லை, மனசு எனக்கு ஒரு கருவியாகவும் இல்லை. அந்த மனசே நான் மூழ்கி இருக்கும் பொழுது அந்த மனம் என்னென்ன குணத்துடன் இருக்கிறதோ அதெல்லாம் என்னுடைய குணம். பிறகு அந்த மனசினுடைய சுபாவம் அபூர்ண சுபாவம். இப்போ நான் எப்படி இருப்பேன்னா அபூர்ணமாக நிறைவற்றவனாக இருப்பேன். அந்த மனசுக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ விஷயங்கள் தன்னை நிறைவுபடுத்தும், சில விஷயங்கள் தனக்கு வெறுப்பை கொடுக்கும். அப்போ நான் எப்படி விவகாரம் பண்ணிகிட்ருக்கேன்? மனசும் நானும் ஒன்றா இருந்து அந்த மனதை நிறைவுபடுத்துவதற்காக
இந்த உலகத்தில் விவகாரம் பண்ணிட்டு ராகத்வேஷத்துடன் இருந்து கொண்டு இருக்கின்றேன். இப்படி இருக்கின்ற ஜீவனை நம்ம சம்சாரி என்று சொல்கிறோம். அந்த ஜீவன் சில சமயம் மனசை பார்ப்பான், சில சமயம் மனதை கருவியாகவும் பயன்படுத்துவான். ஆனால் அவனுடைய மனம் ரெண்டுக்கும் பேதமில்லாமல் இருக்கும். இந்த அறிவு அவனுக்கு கிடையாது. மனசு வேற நான் வேறங்கிற ஞானமே கிடையாது. அப்படி இருந்தாலும் சில சமயம் கருவியாக பயன்படுத்தப்படும், சில சமயம் மனசை பார்ப்பான். அப்படி பார்க்கும் பொழுது இது என்னுடைய மனசுங்கிற எண்ணம் இருக்கும். இது என்னுடைய மனசு, இது உன்னுடைய மனசுன்னு சொல்லு. இப்போ மனசை பொருளாக பார்க்கும்போது மனதுக்கும் தனக்கும் மமகாரம், மனதை நான்னு பார்க்கும்போது அகங்காரம். இப்போ ஒன்றா மனதிடம் அகங்காரமோ மமகாரமோ இருக்கும். இது என்னுடைய மனசு இப்படி இருக்குது, அதனால் நான் சந்தோஷமாக இருக்கேன். என்னுடைய மனசு இப்படி இருக்குது, அதனால் நான் கர்வப்படுறேன் அப்படின்னு மமத்துவ புத்தியோ அகங்கிற புத்தியோ அல்லது நான் மனசு மூலியமாக இதை பார்க்குறேங்கிற புத்தியோ இருந்துகிட்ருக்கு. இதுதான் சம்சாரம்னு சொல்கிறோம். இப்போ சம்சாரம்ங்கிறது என்ன? மனசுக்குள்ள ஒரு ஞானம் கிடையாது, இங்கே சொல்லப்படுற ஆத்ம ஞானம் கிடையாது. அவர்கள் மனதிடம் அகங்கார புத்தியும் மனதிடம் மமகார புத்தியும் இருக்குது. மனதை இவர்கள் பொருளாக பார்க்கும்போது துக்கப்படுவார்கள். காரணம் என்னென்னா, இது என்னுடைய மனசாச்சே. அப்பா பையனை தான்னு பார்க்கறதில்ல, பொருளாக தான் பார்க்கிறார், தன்னோட ஆப்ஜெக்டாக தான் பார்க்கிறார். இருந்தாலும் அவனுடைய செயலில் இவனுக்கு துக்கம் வருதே. காரணம் என்னென்னா மமத்துவம், அங்கே நான்கிற புத்தி சேர்க்கப்பட்டிருக்கு. அப்படி இந்த மனசு இருக்கிற வரைக்கும் ஒன்றா அது சப்ஜெக்டாக இருக்கலாம் அல்லது ஆப்ஜெக்டாக இருக்கலாம். அது நமக்கு எதை கொடுத்துட்ருக்கு? துயரத்தை கொடுத்துட்ருக்கு. இப்போ மனதினுடைய சுபாவம் என்ன அல்லது தன்மை என்னன்னா துயரத்தை கொடுக்கிற தன்மை. இப்போ இங்கே அமணிபாவம்னு சொல்கிற இது ஞானம் வந்ததற்கு பிறகு துயரத்தை கொடுத்துட்ருக்கிற மனம் துயரத்தை கொடுக்கிற சக்தியை இழந்து விட்டால் நம்ம என்ன சொல்லலாம்? அந்த மனசே நாசமடைஞ்சிடுதுன்னு சொல்லலாம். காரணம் என்ன? பிறந்த நாளில் இருந்து துயரத்தையே கொடுத்து கொண்டிருந்த மனம் திடீர்னு துயரத்தை கொடுக்கறது நிறுத்திடுதுன்னு வச்சுக்குவோமே. மோட்ரு ஓடிக்கிட்டே இருக்குது, பிறகு ஓடவே மாட்டேன் நின்றுடுதுன்னு சொன்னால் அதை போய் மோட்ருன்னு சொல்லலாமா என்ன? காரணம் என்ன? மெயினாக அது என்ன ஃபங்க்ஷன் பண்ணிகிட்டு இருக்குமோ அதையே அது செய்கிறதில்லைன்னா பிறகு அதற்கு அந்த பெயரை கொடுப்பதற்கு அனாவசியமாக கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. அதே போல இந்த மனம் நம்மோடு தாதாத்மியமாகி நாமளாகவே இருக்க வச்சு துயரத்தை கொடுத்துட்டும், நமக்கு விஷயம் மமகார விஷயமாக இருந்தும் துயரத்தை கொடுத்துட்ருக்கு. அந்த மனதினுடைய பிரச்சாரம் தன்மை அஞ்ஞானியினுடைய மனம். இனி அமணி பாவத்துக்கு வர்றோம். அமணி பாவத்துக்கு வரணும்னா முதல்ல அஞ்ஞானியினுடைய மனசு என்னன்னு புரிஞ்சுக்கிறோம். இப்போ இங்கு வந்தால் ஞானியினுடைய மனசில் என்ன வந்திருக்கு? ஞானியினுடைய மனசில் என்ன வந்திருக்குன்னு என்ன சொல்கிறது? ஞானம் வந்திருக்கு. என்ன ஞானம்? ஆத்ம ஞானம். ஆத்ம ஞானத்தினுடைய சொரூபம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் பூர்ணமானவன், நான் சத் சுரூபமானவன், நான் சைத்தன்ய ஞான ஸ்வரூபம், நான் ஆனந்த ஸ்வரூபம், என்னை சார்ந்து தான் அனைத்து பொருள்களும் இருக்குது, நான் சுதந்திரமானவன், சத்தியம் அனைத்தும் மித்யா. இப்படிப்பட்ட ஞானம் வந்திருக்கு. இப்போ இப்படிப்பட்ட அறிவை உடையவனுக்கு அந்த ஜீவனிடம் மனசு எப்படி இருக்கும் என்றால், எந்த நிலையிலும் அவனுடைய மனதுதான் நான்கிற தவறை செய்ய மாட்டான். காரணம் என்ன? நான்கிற சொல்லுக்கு ஆத்மாங்கிற அர்த்தத்தை புரிஞ்சிட்டதற்கு பிறகு அனாத்மாவா இருக்கின்ற மனசை எடுத்து நான் புரிந்து கொள்ள மாட்டான். அப்பொழுது ஞானத்தை அடைஞ்சவனுடைய மனம் அந்த பிரச்சாரம் எப்படி இருக்குன்னா, நான் ஆத்மஸ்வரூபம், மீதி எல்லாமே அனாத்மா, என்னால் பிரகாசப்படுத்தப்படுவதுங்கிற அறிவில் அவன் இருக்கான். அப்போ அவனுடைய மனதிடம் இந்த மனசே நான்கிற புத்தி இருக்காது. பிறகு நான் எப்படிப்பட்டவன்னா, இந்த ஒரு மனதுக்கு மட்டும் சாட்சி அல்ல,
அனைத்து மனதிற்கும் நானே ஆத்மஸ்வரூபமாக அதிஷ்டானமாக இருக்கேன்னு சொன்ன உடனே எந்த ஒரு மனதின் மூலமாக இந்த ஞானத்தை அடைஞ்சானோ அந்த மனமும் உலகத்தில் இருக்கிற எல்லா மனமும் அவனுக்கு ஒன்றாகி விட்டது. வியஷ்டி சமஷ்டி ஐக்கியம் ஆகிவிட்டது. எந்த ஒரு மனசின் மூலமாக ஞானி நான் இந்த மனசை பிரகாசப்படுத்துகிற ஆத்மான்னு தெரிஞ்சிட்டானோ அந்த ஆத்மா தான் எல்லா மனசுக்குள்ளே இருக்குன்னு தெரிஞ்சதற்கு பிறகு எந்த மனது இவனுக்கு ஞானத்தை கொடுத்ததோ அந்த மனது மமகார விஷயமாகவும் இருக்காது. இது என்னுடைய மனசுன்னு சொல்ல மாட்டான். காரணம் என்ன? என்னுடைய மனசுன்னு எப்படி அவன் சொல்ல முடியும்? என்னுடைய மனசுன்னு சொன்னால் தான் ஆத்மா, எனக்கு தான் எல்லா மனசும் என்னுடைய மனசாச்சே. எல்லா மனதும் என்னுடையதுங்கும் போது இது மட்டும் என்னுடையதுன்னு சொல்ல முடியுமோ? இப்போ இந்த வீடு என்னுடையதுன்னு எப்போ சொல்ல முடியும்? பக்கத்து வீடு மற்ற வீடெல்லாம் என்னுடையது இல்லாத பொழுது தான் சொல்ல முடியும். இப்போ இந்த கை என்னுடையதுன்னு சொல்ல முடியுமோ? இந்த விரல் என்னுடையதுன்னு சொல்ல முடியுமோ? இருக்கிற 5 விரலுமே என்னுடையது தான். அப்போ இதை ஒன்றை எடுத்து என்னுடையதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் எந்த மனதின் துணை கொண்டு இவன் ஞானத்தடைஞ்சானோ அந்த மனது மமகார விஷயமோ அகங்கார விஷயமும் ஆகாது. இப்போ ஞானியினுடைய மனசு எப்படி இருக்குது? அவனுடைய மனது அவனுடைய அகங்காரத்துக்கும் பொருள் அல்ல, அவனுடைய மமகாரத்துக்கும் பொருள் அல்ல. பிறகு இப்படி தான் இருக்குன்னா அது இருக்கு, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு கருவியாக அவனிடம் இருக்கின்றது. அந்த கருவியில் எத்தனையோ பொருள்கள் தெரியும், தெரியாமல் போகும். எத்தனையோ பொருள்கள் கோச்சரமாகும், அகோச்சரமாகலாம். ஆகவே ஞானியினுடைய மனம் எப்படிப்பட்டது? அவனுடைய மனசில் என்ன இருக்குன்னா முதல்ல அந்த மனசுக்கும் தனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இருக்காது. அவன் அந்த மனதை பார்க்கும் பொழுதே அவன் மனதை பொருளாக பார்க்கறான். ஆனால் என்னுடையதுங்கிற புத்தியில் பார்க்க மாட்டான். அதைத்தான் நம்ம முதல் வகுப்புகளில் என்ன சொன்னோம்? திருஷ்யத்துவம். விஷயத்துவமும் கிடையாது, சத்தியத்துவமும் கிடையாது. அவனுக்கு வெறும் திருஷ்யத்துவம் மட்டும் இருக்குன்னு சொல்கிறோம். திருஷ்யத்துவம் மட்டும் இருக்குன்னு சொன்னால் என்ன? ஏதோ வேடிக்கை பார்க்கின்றான். இப்போ 2 பேர் ஏதோ விவகாரம் பண்ணிகிட்டு இருந்தா, சந்தை கடையில் போகிறோன்னு வச்சுக்குவோமே, அவன் விவகாரம் பண்ணிகிட்டு இருக்கான், பேரம் பேசிகிட்டு இருந்தா நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம அதுக்குள்ளே ஒரு பார்ட்டியாக இல்லைன்னு வச்சுக்குவோமே, நம்ம ஒன்றும் வாங்கிறதாக இல்லை. அப்போ என்ன பண்ணிகிட்ருப்போம்? வேடிக்கை பார்த்துட்ருப்போம், யார் எவ்வளோ பேசுகிறாங்கன்னு சொல்லி. அதே போல் ஞானி தன்னுடைய மனம் பிறகு இந்த உலகம் அனைத்தையும் தன்னோடு எந்த சம்பந்தமும் இல்லாமல் பார்த்து கொண்டு இருக்கின்றான். இது ஓரளவு தான் நம்ம இங்கே புரிஞ்சுக்க முடியும்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ரொம்ப புரியலையேன்னு சொன்னால் புரியாது. அது அந்த பிரச்சாரத்துக்கு நம்ம வந்தால் தான் நமக்கு புரியும். ஆனாலும் புரிந்து கொள்ள ஓரளவு முயற்சி செய்கின்றோம். நம்முடைய மனம், நம்முடைய நான்கிற புத்தி ஆத்மாவில் இருக்கிறதுனால மனதும் உலகமும் வெறும் பார்வைக்குரிய விஷயமே தவிர அது என்னை நிறைவுபடுத்தாது அல்லது என்னை குறைப்படுத்தாது. இப்போ இந்த மனநிலை தான் இங்கு ஆசிரியர் பிரச்சாரகன்னு சொல்கிறார். இந்த தீமதக நிகிருஹீதஸ்ய மனசக பிரச்சாரக விக்ஞேயக. எப்படின்னா இந்த மனது எனக்கு அகங்காரத்துக்கோ மமகாரத்துக்கோ விஷயம் அல்ல. அதன் 4 சொல்லுக்கும் 4 அறிவுக்கும் அது விஷயம் அல்ல. எப்போ? ஞானத்திற்கு பிறகு. பிறகு அவனுடைய மனசு எப்படித்தான் செயல்படுன்னு சொன்னால், அவனுடைய மனது வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக மட்டும்தான் செயல்படுமான்னு கிடையாது. அவனுடைய மனசு அஞ்ஞானியினுடைய மனசை போல ஒரு கருவியாகவும் செயல்படும். பிறகு மனதையும் அவன் பார்ப்பான். அவன் மனசை பார்க்கும் பொழுதே மனசில் நல்ல குணங்களெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்குவோமே. ஞானி தன்னுடைய மனசையே பார்க்குறான், பூரா தெய்வீக சம்பத்துகளாக இருக்குது. அதனால் அவனுக்கு கர்வம் வராது. அல்லது ஏதாவது 1-2 வீக்னஸ் இருந்ததுன்னு வச்சுக்குவோமே, அதனால் அவனுக்கு துக்கமும் வராது. நல்ல குணங்களெல்லாம் நம்மகிட்ட இருந்து அதனால் சுகம் வந்ததுன்னு வச்சுக்குவோமே, பிறகு அந்த மனசில் மமத்துவம் இருக்குதுன்னு அர்த்தம். நல்ல குணம் இருந்தாலும்
அதில் பற்று இருக்கக்கூடாது. அதுக்கு வேண்டி நல்ல குணம் வேண்டான்னு அர்த்தம் இல்லை. நல்ல குணம் இருந்தால் தான் இந்த ஞானமே வரும். இப்போ எல்லா தெய்வீக சம்பத்துக்களும் அவனிடம் இருக்கும். சில குறைகளை இருக்கும். இருக்கணும்னு அவசியம் கிடையாது, இருக்கலாம், இருக்கும். தைத்திரிய உபனிஷத்து என்ன சொல்லுது? குரு சிஷ்யனுக்கு என்ன சொல்கிறார்? என்னிடம் இருக்கிற நல்ல குணத்தை பின்பற்றுங்கள், எங்களிடம் இருக்கின்ற ஏதாவது பலகீனத்தை பின்பற்ற வேண்டான்னு சொல்கிறார். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த ஞானியினுடைய மனசுலையும் சில குறைகள் இருக்கத்தான் செய்யும். சில சமயம் ராங் டிசிஷன் எடுப்பார். ஒரு சிஷ்யன் வந்த உடனே இவர் நல்லா மேலே வருவார்னு நினச்சிருப்பார், தப்பான டிசிஷனாக இருக்கும். அல்லது சிஷ்யனை பார்த்து அவன் வர்ற நோக்கத்தை பார்த்துட்டு இவன் ஒன்றும் தேராதேன்னு நினைப்பார். அவன் நல்லா வரலாம், வேர்ல்டு கப்பு போல். இது தேர்ந்து வரும்னு நினைப்போம், அது விழுந்துடும். தேராதுன்னு நினைக்கிறது மேலே வரும். இதெல்லாம் ஒரு இது போல தான், கேம்பிளிங் தான். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் குருவுக்கு கேம்பிளிங் போல் கண்டுபிடிக்கவே முடியாது. ஏதோ அசட்டுத்தனமாக நிற்பான், கடைசியில் நல்லா மேலே வந்துடுவான். ஆச்சரியமாக இருக்கும், ரொம்ப பிரைட்டாக வந்த மாதிரி இருக்கும், ரொம்ப சீக்கிரம் போயிடும். அதனால் புத்தி சில ராங் டிசிஷன் எடுக்கலாம். அதனால் அவருக்கு துக்கம் வராது. காரணம் என்ன? இது என்னுடைய மனசுங்கிற புத்தி அல்ல. இப்போ சில சமயம் மனதே கர்த்தாவாக செயல்படும், மனதே பார்க்கும், செயல்படும், எல்லாம் பண்ணும். ஆனாலும் அந்த மனசுக்குள்ள ஞானியினுடைய பாவம் எப்படி இருக்கும்? இது மனது செயல்படுகிறது, மனது கர்த்தா, மனது போக்தா, அகம் ந கர்த்தா, அகம் ந போக்தா. இப்போ இந்த மனது மனித சரீரத்தோட சம்பந்தப்பட்டதுன்னா மனித சரீரத்துக்கு எது தேவை எது தேவையில்லை இந்த விவகாரமெல்லாம் இருக்கும். அப்போ மனித சரீரத்தோடு சம்பந்தப்பட்டு மனம் புத்தி இவைகளெல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கும். ஞானி என்ன பண்ணியிருப்பான்? அதை சாட்சியாக பார்த்து கொண்டு இருப்பான். அதாவது ஒருவர் ஒரு சந்தேகம் கேட்டார். நம்ம திருஷ்யத்துவம்னு சொல்லும் பொழுது எல்லாத்தையும் திருஷ்யமாக பார்க்குறோம். இப்போ நம்ம ஞானியினுடைய நண்பர் வர்றார், அவரிடம் ஒரு மாதிரி பேசுகிறார். ஞானிக்கு முன்பின் தெரியாதவர் வர்றார், அவரிடம் ஞானி ஒன்றும் பேசுறதில்லை. அப்போ விஷயமாகுதே என்றால் இந்த ஞானி எப்படி புரிந்து கொள்கின்றான்? அந்த நண்பர் இந்த மனதுக்கு விஷயம், எனக்கு விஷயம் அல்ல. ஏதோ மனசு பழகிடுது, பிராரப்த கர்மத்தில் பழகி வச்சுருக்கோம். அதனால் அவரை மனதை திருப்திப்படுத்துறதுக்கு என்ன பேசணும், எப்படி பழகணும்னு பழகிக்கிறோம். பிறகு என்னோடு சம்பந்தப்படுத்துவதில்லை. என்னோடு சம்பந்தப்படுத்திட்டு என்ன ஆகும் தெரியுமோ? ஒரு நாள் பேசாமல் போயிருப்பார், கண்டுக்காமல் போயிடுவார். உடனே துக்கம் வந்துடும். 30 வருஷமாக பழகியிருக்கேன், அல்லது அவன் வீட்டில் நடக்கிற முக்கியமான நிகழ்ச்சிக்கு எனக்கு அவன் இன்விடேஷன் கொடுக்கல, இந்த ஒரு பந்தம் நமக்கு வந்துடும். காரணம் என்ன? என்னுடையதுங்கிற புத்தி வந்தால். ஆகவே ஞானியினுடைய செயல் சாதாரணமாகத்தான் இருக்கும். சில செயல்களில் வேணால் மாற்றம் இருக்கலாம், மற்ற சாதாரண செயல்களில் ஒரு மாற்றமும் இருக்காது. அதனால் கண்டே பிடிக்க முடியாது. முதல்ல நம்ம மனசையே நம்ம கண்டுபிடிக்க முடியல, ஞானியினுடைய மனசை போய் எப்படி கண்டுபிடிப்பது? கண்டுபிடிக்க முடியாது. ஆகவே ஞானியினுடைய மனது எப்படி இருக்குன்னு ஞானிக்கு தான் தெரியும். அவரவர்களுடைய மனதை கண்டுபிடிச்சாவே அது பெரிய விஷயம். ஆகவே ஒருத்தன் அமணிபாவத்தோட விவகாரம் பண்ணுறானா அல்லது மாணிபாவத்தோட விவகாரம் பண்ணுறானா அது நமக்கு தெரியாது. சில விஷயங்களில் தெரிஞ்சிடலாம், சாதாரண விஷயத்தில் தர்மத்துக்கு உட்பட்ட விஷயத்தில் நமக்கு தெரியாது. அது அவரவர்களுக்கு மட்டும் தெரிகின்ற விஷயம். அதனால தான் இங்கே என்ன சொல்கிறார்? சக பிரச்சாரக விக்ஞேயக. இந்த ஞானியினுடைய அமணிபாவத்தை நாம் உணர வேண்டும். விக்ஞேயகன அறியப்பட வேண்டும். காரணம் என்னன்னு சொன்னால், அந்த அமணிபாவங்கிறது மனசு எப்பொழுதும் போல் இருக்குது. இந்த கண்ணாடி உதாரணமாக வச்சுக்கோங்க. 3 வேலையை மனசு பண்ணிகிட்ருக்கு. கருவியாக பயன்படுது, நமக்கு பொருளாக பயன்படுது, அது நாமாவே இருந்துகிட்ருக்கோம். ஞானியினுடைய விஷயத்தில் அது பொருளாகவும் இருக்கும், கருவியாக இருக்கும். என்னைக்குமே அவனாக இருக்க மாட்டான். ஆனால் மனசு கர்த்தாவாக இருக்கும். சில செயல்களை அது செஞ்சிட்ருக்கும், ஆனால் அந்த மனதுடன் நான்கிற புத்தி இருக்காது. இதிலிருந்து என்னன்னா, ஞானி காரோட்டை ஏறி உட்கார்ந்தா கண்ணாடியில் 2 வேலையை தான் பண்ணுவான். ஒன்றா கண்ணாடி சுத்தம் பண்ணுவான்,
இல்லை பின்னாடி யார் வருதுன்னு பார்ப்பான். தன்னை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம் என்ன? அதே போல் மனசை எடுத்துட்டு மனசுதான் நான் நினைக்க மாட்டான். பிறகு மனதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வான். அதுவும் பற்று இல்லாமல் செய்வான். என்னுடைய மனதுங்கிற புத்தி இல்லாமல் செய்வான். பிறகு மனது அவனுக்கு கருவியாக இருக்கும். எவ்வளவு நாள் கருவியாக இருக்குன்னா விதேக முக்தி அடைகிற வரைக்கும் மனசு அப்படி தான் இருக்கும். பிறகு விதேக முக்திக்கு பிறகு மனது அந்தந்த தேவதைகளுடன் கலந்துவிடும். ஆகவே ஜீவன் முக்தி அவஸ்தையில் ஞானியினுடைய மனதில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கிறது. என்ன மாற்றம்னா, சம்சாரத்தை கொடுத்து கொண்டிருந்த மனம் அவனுக்கு சம்சாரத்தை கொடுக்காது. இதிலிருந்து நம்முடைய லட்சியம் என்னன்னா, நம்முடைய லட்சியம் சம்சாரத்தை கொடுத்து கொண்டிருக்கிற மனதை சம்சாரத்தை கொடுக்காத மனசா மாத்துறது தான் லட்சியம். மீதி என்ன வாழ்க்கையில் செஞ்சாலும் இந்த ஒரே ஒரு லட்சியத்துக்காகத்தான். அதைத்தான் இங்கே ஆசிரியர் அமணி பாவகன்னு சொல்கிறார். இந்த அமணி பாவத்தை அடையிறதுக்கு நம்ம வாழ்க்கையில் செய்கிற எல்லாமே சாதனைகள் தான். இங்கே சிரவண மனனம் வரைக்கும் சொல்லி நிதித்தியாசனத்துக்கு வந்திருக்கார். இப்போ நிதித்தியாசனம்ங்கிற சாதனையை பேசும்போது நிதித்தியாசன சாதனையினுடைய பலன் என்ன என்றால் இந்த அமணி பாவத்தை அடைதல். மனசுக்கு ஞானமே வந்திருக்கும், வந்திருந்தாலும் திடீர்னு மனசுக்குள்ள இருக்கிற சம்ஸ்காரத்தினால, அந்த சம்ஸ்காரம் பழைய சம்ஸ்காரத்தினால மீண்டும் அந்த ஞானத்தை மறந்துட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிடும். திடீர்னு நம்ம கண்ணாடியில் மூஞ்சி பார்த்துக்கிறது போல மனதே நான் அப்படிங்கிற புத்திக்குள்ளே போயிடும். இப்போ நிதித்தியாசன கடைசியாக என்ன கொடுக்குதுன்னா, மனசு என்னுடைய கருவி, என்னுடையங்கிறதுக்கு ஏதோ சொல்கிறோம். மனசு ஒரு கருவி. பிறகு மனசை நான் பார்க்கிறேன், அது என்னுடைய மனசுன்னு சம்பந்தப்படுத்திக்க முடியாது. மனசு செயல்படுது, நான் பூர்ணமாக இருக்கின்றேன். பிறகு நான் எப்படின்னா, மனசு செய்கிற எந்த செயலும் என்னை திருப்தியும் படுத்துறதில்லை அல்லது துக்கப்படுத்துறதும் இல்லை. காரணம் என்ன? நான் திருப்தியாகவே இருக்கின்றேன், திருப்த சொரூபமாகவே இருக்கின்றேன். இந்த பாவம்தான் இங்கு பிரச்சாரக என்ற சொல்லில் சொல்லப்படுகிறது. இப்போ பிரச்சாரக என்றால் ஜீவன் முக்தனுடைய மனதினுடைய தன்மை அறியத்தக்கது. ரொம்ப அழகான வார்த்தை விக்ஞேயகங்கிற வார்த்தை. விக்ஞேயகன அறியத்தக்கது. முதல்ல அந்த மனது என்னன்னு ஓரளவுக்காவது புரிஞ்சு வச்சுக்குவோம். பிறகு என்ன செய்வோம்? அந்த மனதை அடைதல் தான் லட்சியம். அந்த மனதை அடைகிறதுக்கு கர்மயோகம், உபாசனை, சிரவணம், மனனம், நிதித்தியாசனம்ங்கிறதெல்லாம் சாதனைகள். பிறகு சுஷுப்தே அந்யக, ஆழ்ந்த உறக்கத்திலையும் நமக்கு மனசு சம்சாரத்தை கொடுக்கறதில்லை, ஆனாலும் வேறு. இப்போ சம்சாரத்தை கொடுக்காத மனசாக மாற்றணும்னு சொன்னோம். ஆழ்ந்த உறக்கத்திலையும் சம்சாரத்தை கொடுக்கலையே மனசு அப்படின்னா வேறு. ந தத் சமக, இந்த மனதோடு அது சமமாகாது என்று சொல்கின்றார். மேலும் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.